அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருளால் 2-10 அதாவது 20 நாட்கள் ரமலானுடைய நாட்கள் முடிவடைந்து 3வது 10 இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிபிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. இந்த 3வது 10 நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, 3வது 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு அமல சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. அதுதான் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்பது அரபி. அந்த இஅ்திகாஃப் என்பதற்கு என்ன தமிழில் பொருள் அப்படின்னு சொன்னால், இஅ்திகாஃப் என்றால் வடிகட்டுதல், தேங்குதல், தங்குதல் என்று பொருளாகும். அன்பானவர்களே, பாவங்களையெல்லாம் வடிகட்டக்கூடிய ஒரு அமல்தான் இந்த இஅ்திகாஃப். பள்ளியிலே தங்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த இஅ்திகாஃப். மேலும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் வடிகட்டி சுத்தமாக்கி நம்மளை தூயவர்களாக உருவாக்குவது தான் இந்த இஅ்திகாஃப். எல்லா நாளும் படைப்புகளோட தொடர்போடு இருந்த நாம் இந்த 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தொடர்பில் முழுமையாக நம்மை உருவாக்கிக் கொள்கிறோம். எனவே அல்லாஹ் இந்த கடைசி 10 நாட்களில் யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை புனிதவான்களாக அல்லாஹ்க்கு தந்தல் புரிவானாக. அவர்களுடைய பரக்கத்தினால், துஆவினால் கண்டிப்பாக அந்தந்த மஹல்லா மக்களுக்கு அல்லாஹ் நற்பாக்கியங்களை நல்லருள் புரிவானாக. மேலும் இஅ்திகாஃபின் மூலமாக என்னென்ன நோக்கங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து நோக்கங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அந்த பள்ளிவாசலுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களுக்கும், மேலும் மஹல்லா மக்களுக்கும், அந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் அந்த இஅ்திகாஃபின் மூலமாக எல்லா விதமான அருள்பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மேலும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. அன்பானவர்களே, இந்த இஅ்திகாஃப் என்பது கடைசி 10 நாட்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பது என்பது லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தையும் நமக்கு பெற்று தருகிறது. எனவே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நோக்கங்களில் ஒன்று லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்து கொள்வதும் கட்டுப்படும். மேலும் அதே மாதிரி நமது தேவைகளை கோரிக்கை வைப்பது போன்ற ஒரு அமல் இந்த இஅ்திகாஃபின் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது. எவ்வாறு ஒரு அரசியல்வாதியினுடைய வாசலில், வீட்டு வாசலில் நாம் போராட்டம் என்ற அடிப்படையில் அமர்ந்து நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோமோ, அதே மாதிரி அரசர்களுக்கெல்லாம் அரசனான அல்லாஹுவின் பள்ளிவாசலில் அமர்ந்து நாம் நமது கோரிக்கைகள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.